ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெஸ்டிவல் டைமில் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ஆகிய அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதுசாக அதிரசம் ட்ரை பண்ணுறவங்களோட முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிரசம் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகிறது தான். அதிரசம் பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக வர்றதுக்கு 2 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். 1 அளவு, 2வது பதம். அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல அரிசியான்னு பார்த்து பச்சரிசி வாங்கிக்கணும். 2 விதமான பச்சரிசி இருக்குது. அதில் ஒரு அரிசி பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கும். அந்த மாதிரி அரிசியில் செஞ்சிங்கன்னா அதிரசம் வராது. 2வது அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும், இட்லி அரிசி மாதிரி இருக்கும், மாவு அரிசின்னு சொல்லுவாங்க. அது அந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் நல்லா வரும். எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சும் போகாது. நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி வச்சு தான் உங்களுக்கு அதிரசம் செஞ்சு காட்ட போகிறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு நான் 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறேன். நான் 1 கிலோ பச்சரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்ச அரிசியை நம்ம நிழலில் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழலில் காய வைக்கலாம், இல்லைன்னா ஃபேன் காற்றுல காய வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் காய வைக்கணும். நம்ம கையில் அரிசி அள்ளும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஈர அரிசியை எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வெளியே மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வெளியே மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். பாகுக்கு நான் 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறேன். 3/4 கிலோ வெல்லமும் இந்த மாதிரி தூளாக உடச்சிக்கணும். உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பாகு பதம் பார்க்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாகு கொஞ்சமாக நீங்கள் விடும்போது கரைஞ்சி போகக்கூடாது. நல்லா அடியில் ஜெல்லிமாக நிற்கணும். இந்த மாதிரி கரையாமல் நம்ம கையில் எடுக்கும்போது வர மாதிரி அந்த பதத்தில் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெள்ளத்தில் மண்ணெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாகு ஊற்றும் போது கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் ஃபில்ட்ரு பண்ணும் போது பாகு கெட்டியாகாது. கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பாகு சூடாக இருக்கும் போது நம்ம ஊற்றி கிளறிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கரண்டி எடுத்துகிட்டு கையில் கூட பிசையலாம். அவ்வளோதாங்க, அதிரசத்துக்கு உண்டான மாவு இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. நம்ம வெளியே போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ வேணுங்கும் போதும் போட்டுக்கலாம். 1 வாரம் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம 2 நாளைக்கு அப்புறம் அதிரசம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் எண்ணெய் ஊற்றி இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவை நம்ம எலுமிச்சை சைஸில் உருண்டை பண்ணி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக அதிரச மாவு அதில் போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒவ்வொரு அதிரசமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் தட்டி ஒரு நடுவில் ஓட்டை போட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதிரசம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். கையில் தட்ட வராதவங்க ஒரு இலையை எடுத்து அதில் தட்டி கூட நீங்கள் போடலாம். அவ்வளோதாங்க, அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியான அதிரசத்தை இப்படி ஒரு கரண்டியில் எடுத்துக்கலாம். இன்னொரு கரண்டியை வச்சு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு நம்ம அதிரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த எண்ணெய் பிசுப்பு இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அதிரசமும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் 1 வாரத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. நல்லா சாஃப்டான அதிரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.